அதான் அறுவடையினுடைய அந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த ஒரு வருஷத்தை கட்டிக்கலாம் பாருங்க. 14 வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம அதெல்லாம் பத்திரிக்கையா நம்ம கேட்க போறோம். சரிங்களா? இப்ப மெயினா ஒரு விஷயத்துல என்ன ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா 1974 அக்டோபர் 2ஆம் வருகையில ராஜாவாக 2வது அறுவடை செய்வதற்கு கல்குள்ள அலுவலகம் வந்திருக்கிறார் இல்லையா? அப்பொழுது சரிங்களா அந்த தருணத்துல 2 வகையான அறுவடையை பேரலா செய்யறாரு. சரிங்களா? 2 வகையான அறுவடையை பேரலா செய்யறாரு. அது என்னென்ன அறுவடை அப்படிங்கிறத சகோதரர் இயேசுராஜ் பிரதர் அவர்கள் அதனுடைய காரியங்களை விளக்குவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்திய 13ஆம் அதிகாரத்துல நிலம் உலகம் இதை குறித்ததான அந்த ஓமை வாசி சத்தியங்களை குறித்து நம்ம தியானிச்சு வரும்போது அங்க கர்த்தர் சொல்லக்கூடிய ஓமையில அங்க என்ன பேசிட்டு வருவார் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல கோதுமை பதம் பற்றி பேசிட்டு வருவார், அடுத்ததாக கோதுமை கலைஞர்களாக பேசிட்டு வருவார். இப்ப இந்த காரியங்கள்ல கர்த்தருடைய 2ஆம் வருகையை கூட்டி சேர்த்தது அருமையான அம்சம் நீங்க சொல்றீங்க. அடுத்தது அதே சைமல்டேனியஸா அது நடக்கும் போது இன்னொரு வேலை நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பதம் கிடையாது, கலைகளை கட்டுகளாக கட்டணும். ஏன்னா அது அக்கினியில சுத்திகரிக்கப்படுவதற்கு கட்டுகளாக கட்டணும். அப்படின்னா இப்ப 20 வேலைகள் நம்ம கேள்வி கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு முதல் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையை கூட்டி சேர்த்தது முதலாவது வேலை. இந்த அறுவடையினுடைய 2ஆம் பணி என்னன்னு கேட்டா, அங்க கலைகளை அறுப்புகளாக கட்டுகளாக கட்டணும். இதுதான் 2 வேலைகள்னா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில செய்யக்கூடிய 2 வேலைகள். அறுவடையை பொறுத்தமட்டில் ஒன்று தானியம் களஞ்சியத்தில் ஃபேக்டரி பண்ணிப்போம், இன்னொன்று பாபிலோன் சபைகள் எல்லாம் சேர்த்து கட்டுவது, நெருப்புல போடுறது, மகாபோத்திர கலவை. அப்படிங்கும்போது இந்த பாபிலோன் சபைகளுக்கு வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு மரத்தை ஐடென்டிஃபை பண்றார். அது என்ன மரம் அப்படிங்கிறத சகோதரர் இயேசுராஜ் அவர்களே சொல்றார். அது என்ன செடி, அது என்ன மரம்? பாபிலோன் அறுவடை பூமி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் வருகையில செய்யக்கூடிய அறுப்பின் மரம் எது அப்படின்னு கேட்குறீங்க. அறுப்புல அந்த கலைகளாக பூமியின் திராட்சை செடிகளை கனிகளாக இருக்கும். வசனம் வந்து பார்க்கணும்னா 18, 19, 20 படிக்கணும். வெளிப்படுத்தல் 14. வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 17. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அரிவாளை நீக்கி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்ப 7 வகைகளும் விசேஷமா முடியும் போது அது ஆரம்பிக்கிறது. அதாவது 7 வாரங்கள் இந்த அறுவடை முடிஞ்சோட ஆரம்பிக்குது. ஏன்னா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முடிவுல எது அறுவடை முடியுதுன்னா, இந்த பாபிலோனுக்கான அறுவடை காரியங்கள்ல சபையினுடைய அறுவடை முடியுது. 1914 நம்ம இணையான பார்த்தோம். அதுக்கான விஷயத்துல 15வது வருஷத்துல யார் அறிஞரான இஸ்ரவேல் ஜனங்கள் எழுதினார். ஏரியாக்கள் எடுத்து யாத்திராக்கள் எடுத்து விவாதம் 7
காலங்கள் ஏன்னா ஒரு காலம் முன்னூற்றி 60 என்று நாம் பார்க்கிறோம். அப்போ 7 காலங்கள் இருக்கிறது. 367 2520 வருடங்கள் உங்களை நான் நினைக்கிறேன். இந்த 2520 வருடங்கள் கட்டிக்கிறார் இல்லையா, அது எந்த ஒரு காலத்தில் முடிகிறது அப்படின்னு பார்த்தா 2520 நீங்க என்ன பண்ணணும்னா இஸ்ரேலுடைய ராஜ்யம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இஸ்ரேலுடைய ராஜ்யம் கடைசி ராஜ்யம் சிறைக்கு ஆன வருடம் 606 கிமு 606 கிமு. 2520 வருடங்களில் 606 நீங்கள் மைனஸ் பண்ணா கிபி 1914 வருகிறது. இந்த வருடத்தை தான் சகோதரர்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எந்த வருடங்கள் 1914 அப்படின்னா இது எவிடன்ஸ். இதனுடைய எவிடன்ஸ் என்னன்னா 2520 வருடங்கள் வேதத்திலே தண்டனை பெற்ற இஸ்ரவேலர்களுடைய கடைசி ராஜாவுடைய அந்த ஆண்ட கால வருடம் 606 கிமு. 606 2620 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருடம் 1914. அது 1914 என்ன எந்த வருடம் என்ன முக்கியத்துவம் சொன்னாரு? முதலாம் உலக போர், வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். அதுதான் முடிச்சு 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு ஒன்றும் இலக்கிய ராஜா ஆண்ட வருஷத்தை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 2 விஷயம் 1914 லிங்கா. ஒண்ணு என்னன்னா இணையான யுகத்துல புறஜாதிகளுக்கான 1914 அந்த ஒரு விஷயத்துல அது ஒண்ணு கரெக்டா வந்து இணையா நிற்குது. எப்படி இஸ்ரேலை கைவிட்டது மாதிரி புறஜாதிகளை அந்த சுவிசேஷத்துல முற்றிலுமாக அந்த அறுவடையினுடைய காரியமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதே போலதான் புறஜாதியினுடைய காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சகோதரர் விளக்க சொன்னதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப இன்னொரு கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்னா சின்ன பக்கத்தில், அதாவது 7 பாதைகளின் காலத்துல உள்ள அறுவடை தானியங்கள் யாரை குறிக்கிறது? 7 பாதைகளின் காலத்தில் உள்ள அறுவடை தானியங்கள் யாரை குறிக்கிறது? அதாவது 1914 அப்புறம் உள்ள காலகட்டத்தில் உள்ள அறுவடை தானியங்கள் யாரை குறிக்கிறது? அப்போ அறுவடை எப்போது அப்படின்னு பார்க்கும்போது இணையான யுகம் என்ற பாடத்தின் அடிப்படையில் செகண்ட் வால்யூம்ல 7வது சாப்டர்ல 1914 முடிஞ்சிச்சு. அப்போ புரஜாதிகளின் காலமும் 1914 முடியுதுன்னு பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட 606 பிசியிலிருந்து 1914 வரையிலும் கிட்டத்தட்ட 2520 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 பிற்பாடு 7 வரை வாடை 7வது வாடையின் காலத்தில் அறுவடையின் காரியம் பூமியில இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அறுவடையில நம்ம இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்போ தேவன் எதையோ நமக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம படிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலங்களையும் சரி, ரூத்தினுடைய சரித்திரங்களையும் சரி நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது லேவியராகமம் 26வது வசனம் 18ல 21 மற்றும் 24, லேவியராகமம் 26 அங்கிருந்தே நமக்கு பிதாவாகிய தேவன் நம்மளா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அங்கிருந்து ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 18
லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களை நிமித்தம் பின்னும் 7 தடவையாக உங்களை தண்டித்து அது வேண்டாம். இந்த அறுவடையின் தானியங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லேவியராகமம் 23ல 20லேருந்து 22 20லேருந்து 22 லேவியராகமம் 23ல 20லேருந்து 22. அந்த நாள் உங்களுக்கு சபைக்கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமாக யாதொரு வேலையையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களை எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இந்த எளியவங்களுக்கும் பரதேசிகளுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்காங்க? பணமையாக நம்ம தான் அந்த ஏழைகளும் பரதேசிகளுமா நம்ம இருக்கிறோம். நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அங்கே மக்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உபாகமம் 24வது அதிகாரத்தில் 19வது வசனம் மற்றும் 22வது வசனம். உபாகமம் 24. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறுதியாய் வைத்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. இங்க கூட பாருங்க, நீ கருத்தெல்லாம் அறுத்து கட்டு மறந்து வச்சுட்டா கூட என்ன பண்ணலாம்? நீ போய் அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த சொல்லிட்டு போயிருக்கிறத பார்க்கணும். அதுக்கு முக்கியமான வசனம் பாருங்க, ரூத்துல கூட சொல்லியிருக்கிறார். ரூத்து 2வது அதிகாரம் 17வது வசனம். ரூத்து 2வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் பேஜ் நம்பர் சொல்லுங்க. ரூத் 2:17. அப்படியே அவர் சாயங்காலம் மற்றும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவர் தட்டி அடைத்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரத்தால் வார்கோதுமை கண்டது. வயல்ல பிறக்கிறதுக்கு விட்டுட்டு வர சொல்லிட்டு அந்த கோவா சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரூத்து புரட்டி அங்க அளவெல்லாம் சொல்லாம இல்லை, ஒரு மார்க்கா. அப்போ அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவுதான் இருக்குதுன்னா ஒரு மார்க்கா இருக்குது. அறுவடைக்கு அப்புறம் விட்டுட்டு போனது எவ்வளவு இருக்கு? ஒரு மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அளவை கூட அதை சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்தாக நம்மளுடைய என்ன இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு பள்ளிக்கூட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுவாங்க. அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, அறுவடை 1914 முடிஞ்சிருச்சு. இணையான எழுதுறது கிளியர். அதே மாதிரி பிரஜாதேவனுடைய காலமும் 1914 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 7 வாதை காலத்துல நாம் எப்படி அறுவடை தானியங்களா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப நம்ம கேட்டோம். அது என்னன்னா, 7 வாதை காலத்தில் உள்ள அறுவடையும் தானியங்கள் யாரை குறிக்கிறது அப்படிங்கும் போது, இந்த விசேஷமா அறுவடை 1914 முடிஞ்சிருச்சுன்னா வாதிக்குள்ள எந்த மாற்றம் இல்லை, பைபிள்ல எந்த மாற்றம் இல்லை, வசனம் சத்தியம் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் வயல் எதை குறிக்கிறது? வயல் என்ன குறிக்கிறது? உலகம். நீங்க ரூத்தினுடைய சரித்திரத்துல தெளிவா பாத்தீங்கன்னா, போவாஸ் யார் அடையாளம் பார்க்கிறோம்? கிறிஸ்து. அப்ப இந்த கைவிடப்பட்ட ரூத் யாருக்கு மனவாட்டியாக நியமிக்கப்படுவதற்கு வயலில் அறுவடை முடிந்த பிறகு அங்கே வயலில் உள்ள தானியங்கள் புறக்கப்படுகிறது. அப்ப அறுவடை முடிந்து
களத்துல தானியத்தையும் வைக்கோலையும் பிரிக்கக்கூடிய காலம் வந்து போவாஸ் வந்து வயல்ல தான் இருக்கிறார். 2ஆம் ஆண்டு 2ஆம் வந்து 1914 அறுவடையை முடித்து விட்டார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் வயலில் இந்த உலகத்தில் 1914 அப்புறம் இந்த 7 வாதையின் காலத்துல நமக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா, கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இந்த தானியங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே. அதுதான் இப்ப போடப்படுகிறது. 1914 அப்புறம் அறுவடை முடித்தும் இப்பொழுது தானியம் எவ்வளவுதான் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரூத்தினுடைய சரித்திரத்துல ஒரு மரக்கான சொல்லப்படுது. அதாவது அறுவடையினுடைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அறுவடை ஆண்டவருடைய 2ஆம் வருகையில. ஆனா மிச்சம் இருக்கிறது 1914 இருந்து இந்த 110 வருஷமா எத்தனை மரக்கான இருக்கு நம்மளுடைய வாய்ப்பு? ஒரு மரக்காலுக்கான தானியங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம கூட்டி வந்திருக்கிறோம் இந்த 7 கால வாதையினுடைய காலகட்டத்தில். ஆகவேதான் இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து தேசதாஸ் அவர்களும் ஒரு சில காரியத்தை வலியுறுத்துவார். அன்புக்குரிய சகோதரர் சின்னப்பா அவர்களுக்கு பழைய ஏற்பாடு வந்து சில விளக்கங்களை கொடுத்து அந்த அறுவடை காலத்தில் காணக்கூடிய தானியங்கள் யாருன்னு சொன்னாங்க. ஸோ பொதுவாக இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க, இந்த 7 வாதைகள் யாருக்கு வரும்? 7 வாதைகள் யாருக்கு வரும்? 7 கால சபைக்கு வருதுன்னா பாருங்க, நீங்க என்ன ஒரு வருஷம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அதாவது இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, வாதை யார் மேல ஊற்றலைன்னா சபையின் மேல ஊற்றல. வசனம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, 7ங்கிறது ஒரு பூரணமான எண். அந்த பூரணமான வாதைகள் அங்க 6வது வாதை யார் மேல ஊற்றப்படுதுன்னா 5வது நதி. 5வது நதினா என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப 5வது நதி மேலதான் இந்த வாதைகள் ஊற்றப்படுது. ஐபிராத் நதியை பற்றி சொல்லுங்க. இந்த ஐபிராத் நதியை பற்றி நம்ம சொல்லும்போது, ஐபிராத் நதினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, the waters of the river signify reverences from all nations. அதாவது என்னன்னா, தண்ணீர்கள் அப்படின்னு சொன்னாலே அது 2 அர்த்தம் இருக்கு. பைபிள் சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு, ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப இந்த ஐபிராத் நதி எதன் மேல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் மேல அல்லது சத்தியத்தின் மேல கட்டப்பட்ட ஒரு நகரம். என்ன நகரம் அப்படின்னு கேட்டோம்னா, பாபிலோன் நகரத்தை அடையாளம் இருக்கு. அப்ப இந்த பாபிலோன் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, லிட்டரல் பாபிலோன் was built upon the river Euphrates அப்படின்னு சொல்றாங்க. Its wealth, supplies and substances come largely from this source. It has immense walls and strong gates over the river அப்படின்னு சொல்றாங்க. Sixth pledge is for Euphrates river அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த 6வது வாதை யாருக்கு தான்னா சபை ஜனங்களுக்கு இல்ல, யூப்ரட்டிஸ் நதி தான். அந்த நதி மூலமா யார் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ, அந்த நதி மூலமா யார் அங்க ஒரு ஆளுகை செய்யறாங்களோ, அந்த நதியை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் மற்றவங்களை ஆளுகை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வாங்க. இதை நீங்க 12ஆம் வசனத்துல நீங்க பிற்பகுதியை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இது ஒரு நிலம் இருக்கு. பாபிலோன் தேசத்துக்கு வந்த தண்ணீரை ஒரு குரூப் என்ன கேட்டீங்கன்னா, தண்ணியை திசை மாற்றி விட்டுட்டு போய் அந்த தேசத்தையே பிடிச்சிட்டாங்க. யாரு? மேதோ பெர்சிய அரசு. மேதோ பெர்சிய ராஜா என்ன பண்ணுச்சு, பாபிலோனுக்கு வந்த ஐபிரேட்டிஸ் நதியை திருப்பி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, போய் அந்த வழியா நடந்து போய் பாபிலோன் தேசத்தை கைப்பற்றாங்க. இப்ப அதே விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த நதிக்கு ஒரு மிகப்பெரிய என்ன ஆகுதுன்னா வாதை.
பாருங்க, அதன் மூலமா கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த ஒரு வாதை வேலை செய்யும். எதுக்காக இந்த வாதை? ராஜாக்கள் வழி ஏற்படுத்தணும். புரியுதா இல்லையா? அப்ப ராஜாக்கள்னா யாரு? ஆசாரி ராஜாக்கள் ஏற்படக்கூடிய சபைக்கு அந்த வழியை ஏற்படுத்தும்படியாக இந்த வாதை கொடுக்கப்படுவதை ஒழிய மாறாக சபைக்கு கொடுக்கப்படக்கூடிய வாதை. இது யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாதைன்னு அந்த வசனம் மிக தெளிவா சொல்லுங்க. கேட்டீங்கன்னா அந்த நீங்க வாசிங்க 12ஆம் வசனத்துல முதல் பகுதி என்னன்னா, இந்த 6ஆம் வாதையை எதன் மேல ஊத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூதன் ஐபிராத் நதி மேல ஊத்துறார். ஐபிராத் நதி அப்படின்னு சொல்லும்போது அதன் மேல கட்டப்பட்டிருக்கிற பாபிலோனுக்கு தான் அந்த ஒரு வாதையை ஒழிய சபைக்கு இல்லை. அன்புடைய சகோதர சகோதரி, அப்படின்னா இந்த ஒரு காலப்பகுதியில சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த வாதையின் காலப்பகுதியில் காணப்படக்கூடிய அந்த கனிகள் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பா அது சபையை தான் குறிக்கிறது. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். விசேஷமாய் இந்த வாதை யார் மேலதான் ஸ்பெஷலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்பட்ட 18 படிக்கிறாங்க. 18 நாள் கடந்த பாடத்துல கூட இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்ப பாருங்க, இந்த 7 வாதை வந்து உண்மை சபைக்கு அல்ல. யாருன்னா பாபிலோன் சபைக்கு தான். சரிங்களா? அப்ப இந்த 7 வாதைகள் நிறைவேறி முடியறதுக்குள்ள பாபிலோன்ல இருந்து பாபிலோன் குமாரத்தில இருந்து யார் வெளியே வரணும்? சியோ லாக்கெட் பாபிலோன் வெளியே வரணும். இதுதான் மெயின் விஷயம். அப்ப இந்த கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அதாவது 7 வாதைகள் காலத்துல உள்ள அறுவடை தானியங்கள் யாரை குறிக்கிறதுனாக்க, அறுவடை முடிஞ்ச பிறகும் தானியங்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையாக தான் இந்த கைவிடப்பட்ட இந்த 7 வாதை காலத்தில் உள்ள வயலில் அறுத்த பிறகு களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு முன்பாக போரடிக்கிற இடத்துல உபவாசம். ஆனா ஸ்டில் வயல்ல எது இருக்குது? தானியம் இருக்கு. அது பொறுப்புவதற்கு போறவங்க யார் பார்த்தீங்கன்னா விதவைகள், கைவிடப்பட்டவர்கள். அதனால நம்ம இந்த குரூப்புக்கு பேரு என்ன வச்சுக்கலாம்? 1914 ஒரு மரக்கா குரூப், இல்லைன்னா கைவிடப்பட்ட குரூப். ஆனாலும் கைவிடப்பட நம்மளை பாபிலோனிலிருந்து அந்த வாதையிலிருந்து தப்பிப்பதற்கு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பையே ஏற்படுத்தி இப்படி ஒரு ஆச்சரியமான வாய்ப்புகளை அப்படியே நடத்துறாரு. சரிங்களா? இப்ப வேலை இருப்பதற்கு சகோதரர் சொன்ன அந்த அனுபவம் காரியத்தை குறித்த ஒரு விஷயத்துல ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறது. அனுபவம் யுத்தத்தை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, அனுபவம் யுத்தம் பேர் காரணம் கூறவும் பேர் காரணம் கூறவும். அடுத்தது வந்து அனுபவம் யுத்தம் எப்பொழுது? அவருடைய தொடர்ச்சிக்கான அனுபவத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அனுமதத்தோடு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்க முடியுங்களா? அனுமதத்தோடு யுத்தம் என்றால் என்ன அப்படின்னு அனைவருக்கும். ஆக இந்த அனுமதத்தோடுக்குரிய இந்த யுத்தத்தை நம்மளுடைய ஆண்டவர் வேறு ஒரு பாசத்தை சொல்றாரு. என்ன பாசத்தை சொல்றாருன்னா, தி கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்றார். அதாவது காலம் வந்து பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த அனுபவத்தோடு என்ற அந்த பெயர் காரணம் கூட மிக நல்ல தெளிவாக இருக்கு. எப்படி பார்த்தாச்சுன்னா, அனுபவத்தோடு என்ற ஈப்ரூ அந்த வார்த்தைக்கு வந்துட்டு த ஹில் ஆஃப் மெகிதோ அப்படின்னு சொல்றாங்க. த ஹில் ஆஃப் மெகிதோ அல்லது த மவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்றார். அப்படின்னா அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலை. மலை ராஜ்யா, அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யம். இவரேய பாஷையில் வந்துட்டு
இந்த 60 யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் வாகை எப்பொழுது, அதை குறித்த ஒரு சில விஷயங்களை சகோதரர் இயேசுராஜ் சொல்றாரு. சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு என்னன்னா, அருமகதோன் அப்படின்னு சொன்னா ஆர்மி பிளஸ் மிகிதோ அப்படிங்கிற விஷயம் அருமை. அது மவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொன்னாரு. அதுல சொல்ல வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரீப்ரிண்ட் நம்பர் 510 பேராகிராஃப் 6லயும் இன்னும் நீங்க ஓவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. யார் யார் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் உலகப்பொருளுக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதே இன்னொரு நன்மைக்கும் தீமைக்கும் கூட பிரச்சனை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சத்தியத்திற்கும் தீமைகளுக்குமான பிரச்சனை தான் இந்த அருமகதோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு சில மிகிதோ பள்ளத்தாக்கை பத்தி சில விளக்கங்கள் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல நிறைய போர் நடக்குது. சகோதர சொன்ன மாதிரி மெகிதோ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நிறைய போர் இஸ்ரேல் ஜனங்கள மத்தியில நடக்குது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு அந்த போர் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிதியோன் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிதியோன் யாருக்கு போர் இருக்கிறாருன்னா, மீதியான் தேசத்துக்கு தான் போர் இருக்கிறார் இந்த பள்ளத்தாக்கு. அது மட்டுமல்ல, ராஜாவாகிய சவுல் பெலிஸ்தீருக்கு தான் போர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசியா ராஜா பால்வராகிய நேகோ அப்படிங்கிறவருக்கு எதிராக போர் இருக்கிறார். இன்னும் அங்கதான் எசபேல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த அருமகதோன் அப்படின்னு சொல்லும்போது இங்க முதல்ல சொல்றாரு கேட்டீங்கன்னா, சிம்பலைசிங் த கிரேட் கான்ட்ரோவர்சி பிட்வீன் ட்ரூத் அண்ட் எரர் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைச்சிருக்கிறோம் அருமகதோன் என்னது? ஒரு மிகப்பெரிய போர், மிகப்பெரிய உலகத்தினுடைய போர் அப்படின்னு நம்ம இதுவரை நினைச்சிருக்கிறோம். அதுக்கு ரசத்துல என்ன விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா? 4th வால்யூம்ல 2nd சாப்டர் என்ன சொல்றாருன்னா, we are not to expect any gathering of the people literally to the hill of Megiddo சொல்றாரு. என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அதாவது மறுபடியும் சொல்றேன், 4th வால்யூம்ல 2nd சாப்டர்லயும் ஓவி அதாவது ஓவர்லாப் மத்தியிலே 268ல paragraph 4ல என்ன கொடுக்கிறாருன்னா, we are not to expect any gathering of the people literally to the hill of Megiddo. அப்படின்னா ஒரு மெகிதோ பள்ளத்தாக்குல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மற்ற உலகத்தினுடைய மற்ற தேசங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் தான் 3ஆம் உலக போர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி எதிர்பார்க்காதீங்க சொல்றாங்க. அப்படிதான் எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படியே மெகிதோனா என்ன, அல்லது இந்த அருமகதோனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சத்தியத்துக்கும் கந்த சத்தியத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுதான் 1914ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி ரசல்தனுடைய வால்யூம்ல எழுதுறாரு. அருமகதோன் நடந்துருக்கான்னு கேட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வரைன்னா அது உலகத்தில், இந்த உலகத்தின் முடிவு வரை, அதுக்கு உலகத்தின் முடிவு அது வரை. அப்படின்னா இந்த அருமகதோன் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டோம்னா, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அருமகதோன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். சகோதரர் இயேசுராஜ் சொன்ன விஷயம் இன்னைக்கு தான் அதே டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா ரசல் பிரதர் 1914 இறந்துட்டார். முதல் உலக போரினுடைய சம்பவத்துக்கு அப்புறம் இறந்துட்டார். 2ஆம் உலக போர், 3ஆம் உலக போர்லாம் அவர்கள் எதுவுமே பிரெடிக்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு வேதமானவர்கள் எல்லாம் இந்த அருமகதோன் யுத்தத்தை லிட்டரலா ஜனத்துக்கு எதிராக ஜனத்தை எடுத்து ராக்கெட் விடுறது, மிசைல் விடுறது யுத்தத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி வாயில சொல்லப்படவில்லைங்கிறதான் சகோதரருடைய கருத்து. தெளிவா புரியுங்க. இந்த அருமகதோன் யுத்தத்துக்கு 3 தவளைகளை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். லிட்டரலான யுத்தம் இல்லை. விசேஷ விதமா மீடியா அப்புறம் அந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜி
அதனாலதான் நம்ம காலையிலேருந்து இந்த விஷயங்களை நம்ம வலியுறுத்தி இருந்தோம். பேரண்ட் டிஸ்கஷன் இப்பதான் நம்ம நுழைய போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு இப்படி ஒரு விஷயத்துல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய இந்த பேனல் டிஸ்கஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய விஷயத்துல கடைசியா ஒரு 2 கேள்விகளை நம்ம கேட்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல எத்தனை அறுவடைகள் குறித்து இருக்கிறது அப்படிங்கிறத சகோதரர் பேசுவாங்க. வேதாந்தத்தை ஆல்ரெடி நம்ம சிந்திச்சிட்டோம். அதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்த விஷயத்தை அவங்க பேசுறதுக்கா வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறுவடை எத்தனை காலம் தொடரும், எத்தனை கால அளவை கொண்டது? அறுவடையுடைய காலங்கள் அதிகமாக இணையான அந்த அறுவடையுடைய காரியம் என்னன்னு பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 அறுவடைகள் இருக்கிறது. 2 அறுவடைகள். அந்த 2 அறுவடைகள் அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா 2 harvest அல்லது 2 parts of the அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அவர் சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது ஏற்படுறாங்க வெண்மையான நேரத்தின் மேலே ஏற்படும் அப்படின்னா இந்த வெண்மையான நேரம் யார் குறித்து அதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு அது அப்படி இருக்கும். இப்போ 16ஆம் வசனத்துல ஒரு ஆலோசனை நடக்கும். அப்பொழுது மேகங்கள் மேல் உட்கார்ந்தவர் மேகத்தின் மேல் இருக்காரு. 16ஆம் வசனத்தில் பார்க்கணும். 16 மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் நமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறிவித்தது. பூர்த்தியான பின்புதான் உலகத்தினுடைய அறுவடை உலகத்தினுடைய அப்புறம் கூட கமெண்ட்ரியில இருக்கிறத வந்து அதாவது உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல் எப்படின்னா எல்லா செயல்ஸ் பரிசுத்தவார்கள் உயிர்த்தெழுதற்கு தலையும் சரீரமும் சேர்ந்து வந்து உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு இதுவரைக்கும் உள்ள ஒரு கருத்து. அதுல அதனால இந்த 2 அறுவடை வந்து 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல அப்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புள்ளது. பூமியின் விளைவு அறுப்புள்ளது அப்படி போறாங்க. இது ஒரு அறுவடை. சரி, இன்னொரு அறுவடை பூமியினுடைய விளைவு என்பது என்னன்னு இன்னொரு அறுவடை வந்து 18ஆம் வசனத்தில் அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கருப்புள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. ஆக இந்த வசனத்தில் ஒரு அறுவடை வந்து அது என்ன பண்ணுறது? அக்கினியின் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் இங்கிருந்து வராங்க. முதல்ல வந்து சைட்ஸ்ல விட்டு அந்த தூதன் இங்கிருந்து வந்தாரு. மேகத்தின் மேல் வந்தாரு. இந்த தூதன் இங்கிருந்து வருகிறார். பலிபீடத்திலிருந்து வருகிறார். ஆக பலிபீடத்தில் வரக்கூடியவர் யாருங்க? செய்திக்கு நல்ல பலிபீடத்துக்கு வராங்க. வந்துட்டு பரிசுத்தவான்கள் தான். அவங்க பரிசுத்தவான்கள் வந்து அறுக்கிறாங்க. அந்த அறுக்கிறது வந்து என்னதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா பூமியின் பழங்கள் பறிக்கிறது. அந்த நேரம் வந்து நம்ம மாதிரி அந்த 16ஆம் வசனத்துல பூமியின் விளைவு போடப்படுது. அப்படின்னா நீதிமான்கள் அதாவது பூமியினுடைய விளைச்சல் இங்க வந்துட்டு பூமியினுடைய திராட்சை பழங்கள் அப்படின்னு இந்த பூமியினுடைய திராட்சை பழங்கள் எதை குறித்து பார்த்தா உலக ஜனங்களை குறிக்கிறது. அப்ப அந்த திராட்சை பழங்களை அறுப்பதற்கு அதை இன்னொரு குழந்தையும் நம்ம என்ன பார்க்கணும்? பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட். இந்த பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் வந்து முடிஞ்சாதான் நல்லா இருக்கீங்க. பேர் கிறிஸ்தவ மாதத்துடைய ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சாதான் சபை முடியும். சபை முடிஞ்ச பிறகு பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஏன்னா பாபிலோனை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறதே யாருன்னா சபை. இது வந்து மத்திய 13ஆம் அதிகாரத்துல கலை ஓமையையும் தானிய ஓமையையும் பார்க்கும்போது 39, 40, 41 வருஷத்துல அவருடைய ராஜ்யத்தில் உள்ள இடர்களை யார் நீக்குவா அப்படின்னா தேவ தூதர்கள் 40, 41 படிக்க. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய
அதாவது சபை வாய்ப்பினருடைய பரிசுத்தவான்களை உத்திரிக்கப்படுத்தியிருந்தவர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய 1000 வருட அரசாட்சியில் உள்ள ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்தவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்ப அந்த கலை மற்ற ஏனைய காரியத்தெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போதே யாருன்னா அவருடைய தூதர்கள். லேக் பாட்டி போனா இந்த பார்ட்மெண்ட் ஜட்ஜ் பண்ணி பண்ணும்போது உலகத்தை ஜட்ஜ் பண்ணி சகோதரர் சொன்ன மாதிரி பண்ணும்போது ஊழிய நம்மளுக்கு புரியும். ஓகே, இப்ப இந்த 3 தவளைகளுடைய காரியத்தில் வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 6வது வாதையில தான் இது நடக்குது. சரிங்களா? இந்த 6வது வாதையில தான் அந்த ஐபிராத தண்ணியில அந்த வாதை ஊற்றப்படும் போது தண்ணீர் வற்றுது. தண்ணீர் வற்ற போது 6வது வாதையில ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணப்படுது. இப்படி வாதி ஆயத்தம் பண்ணப்படும் போதுதான் இந்த வலுசலுக்கும் மிருகம் கள்ளவிருந்தரசிகள் என்ற 3 தவளைகள் 3 ஆவிகளாக வெளியே வர்றாங்க. இவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14, 13, 14, 15 வருஷத்துல அல்மோதம் யுத்தத்தை என்ன பண்றது? 13, 14, 15 அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அருள்மிகம் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஓகே, அல்மோதம் யுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு யுத்தத்தை கூட்டி சேர்க்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த 3 தவளை. இந்த 3 தவளை யாரும் பார்த்தோம்? வலுசர்ப்பம், மிருகம், கள்ளவிருந்தரசி. இது 3 தவளைகளாக 3 ஆவில இயங்குகிறது. அடையாள பாசை உள்ள தெரிகிறது. சரிங்களா? அப்ப இந்த ஸ்பாட்ல இருந்தா அல்மோதமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக அதே சொல்லியிருக்கிறாரு. இதோ சீக்கிரமா திருடன் வருகிற விதமாய் வரேன்னு சொல்றாரு. இது எப்படி? அது டபுள் என்ட்ரியா? அதாவது ஆண்டவர் 2வது வரையில நின்று பார்த்தா அப்படின்னு இருக்காமா? அதாவது நான் கேட்ட கேள்வி 1574 வந்துட்டாருங்க. அப்புறம் அறுவடை 1914 முடிஞ்சிருச்சுங்க. வாதைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6வது வாதையில தான் சொல்றாரு இதோ சீக்கிரமா திருடனை போல சீக்கிரமா வரேங்கிறாரு. இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சகோதரர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. 6ஆம் வாதையில் சொல்லி இருக்க 1874 ஆண்டவர் 2வது வாதையில வந்து இருக்க 1914 அறுவடை முடிந்து 7ஆம் வாதை 7 வாதைகளும் 1914 ஆரம்பித்திருக்க நம்முடைய ஆண்டவர் எப்படி இதோ சீக்கிரமா வரேன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சகோதரர் சின்னப்பா அவர்கள் விளக்க சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டின்ல பார்த்தது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ சீக்கிரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா 6ஆம் வாதை கூட்டப்பட்ட அந்த டயத்திலே சொல்லிட்டாரு. ஆனா அவர் எப்போ அறுவடை முடிஞ்சு 7வது வாதையில 1914 ஆரம்பிச்சு இருக்க எப்படி 7 வாதைகளும் ஆரம்பிச்சு இருக்கும்போது அவர் வந்திருக்கப்புறம்னா 7 வாதைகளும் ஆரம்பிக்கப்போது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 6வது வாதையில வந்து என்ன சொல்றாருன்னா நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிறதான் அவர் சொல்றாரு. அப்போ இதுல என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நமக்கு உண்மையிலேயே தெளிவா நம்ம இருக்கிறோம். புதுசா பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா உண்மையிலே வெளிப்படுத்தல் 16, 15 இருக்கிற அந்த வசனத்தின் கருப்பொருள், அதாவது இந்த பெருசியா எபிபினியா அப்போகலிப்சிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலப்பிரதிகள்ல அப்பேற்பட்ட வார்த்தையும் இல்லை, இந்த வசனத்துல இல்லை. அதுக்கு பதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல எக்குரோமாய் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தும். அப்ப எக்குரோமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோடு சேரும் அளவும். அப்ப யாரோட சேரும் அளவும்? இந்த 1,44,000 பேர் எதுவரையிலும் அவரோடு சேர்ந்துட்டே
இருக்கிறாங்களோ அதுவரையிலுமே எல்லாருக்குமே என்ன சொன்னாரு, இதோ நான் சீக்கிரமா இருக்கிறேன். நம்மளும் என்ன பண்ணணும், இதோ சீக்கிரமா நம்ம இடத்துல போக போறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவர் சொல்றாரு. அப்ப இதோ திருடனை போல அவர் என்ன பண்றாரு, நம்மளை சந்திக்க வர எப்படி வர்றாருன்னா நம்மளே கூட அவருக்கு தான் வர்றாரு, திருடனை போல சந்திக்க வருகிறார். அதாவது ஆண்டவர் தான் 1974 வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற காரியத்துல அப்படி இருக்கு. கர்த்தருடைய அசைக்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, அதாவது கர்த்தரை சந்திக்கும் நாம் சபையாக முகமுகமாய் அவரை ரசிக்குமாறும் கர்த்தருடைய பற்றி அனுசரிக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பார்க்கும்போதுதான் இந்த வெளிப்படுத்தல் 14-15 சொல்லப்பட்ட இந்த வருஷத்துல 7 வார காலத்துல நமக்கு மட்டும்தான் திருடன் வருகிறது, திருடனுக்குரிய ஒரு விஷயமா மறைமுகமா நம்மளுக்குள்ளாக மட்டும்தான் யார் பிடிக்கலையோ அவனுக்கு வளர தெரியாது. அந்த விதமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில இன்னைக்கு அவர் எப்படி வந்திருக்காருன்னா ராஜாவா வந்திருக்கார், மகிமையா வந்திருக்கார், ஆவிக்குரிய வந்திருக்கார். அவரை யாரெல்லாம் விழித்திருந்து பார்க்கிறார்களோ அவங்களுக்கு தான் அவர் தெரியாத ஒழிய விழிக்கிறார்கள் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கவனிக்காம திரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவர் வந்திருக்கிறது தெரியாது. அதனாலதான் திருடன் வருகிற விதமாய் அவர் கேட்கிற ஒரு விளக்கத்தையும் நம்ம மூத்த சார் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப மெயின் பாயிண்ட் வந்ததுன்னா நம்ம சொல்லப்பட்ட காரியத்தின்படி ஆண்டவர் 2ஆம் வருகையில 1774 வந்துட்டாரு. அறுவடை 1914 முடிஞ்சிருச்சு. 7 வாரங்கள் 1914 ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தினதுல ஆலயம் திறக்கப்பட்டுச்சு. ஒரு குரூப் ஆல்ரெடி பைமே எடுத்துட்டாங்க, இன்னொரு குரூப் பெருமை அடிக்கிறாங்க. கண்ணாடி தண்ணியில சத்தியத்தை பேசிட்டு இருக்கிற நம்மளை பத்தி இன்னும் சொல்லணும்னா ஒரு பரக்கா குரூப் நம்மளை பத்தி தான் சொல்லிடுங்க. அந்த ஒரு பரக்கா குரூப்னா கைவிடப்பட்டவர்கள் வயலில சித்தப்பட்டிருக்கிற இந்த தானியங்கள் நாமலாம் 1914 போறோம். இவங்க இந்த 7 வாரக்குள்ள நாமெல்லாம் நிறைவடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கணும்னா இந்த 6வது வாரை நடந்துட்டு அதுல புகை என்னங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சிந்திச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதை கேள்வி நம்ம எதிர்க்க முடியல. நம்மளுடைய வழிகள் தான் நிறைவடைந்தாதான் எல்லாரும் மொத்தமாக போய் சேர முடியும் மகிமையடைந்த சபையாக. அதுக்கு வெளிப்பட்ட 29 பார்க்கிறோம். அந்த 7 வாதைகளுக்குரிய ஒரு விஷயம் அது ரோமன் கிங்டம், ஆர்சியினுடைய போப்பு மார்க்கம் மற்றும் புரட்டஸ்டாண்ட் அமைப்புகளுடைய கலைஞர்தரிசி. இது வரலாற்று பார்த்தாச்சு. அதாவது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 1799 வரை இன்னைக்கு வரை கூட இந்த புரட்டஸ்டாண்ட் அமைப்புடைய கலைஞர்தரிசிகள் யார் நமக்கு தெரியும். அது ஒரு நிழல் தான். ஏன்னா வலுசர் படிக்க திரும்ப வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இருந்துச்சு. ஆனா 539 தான் ஆன்டி கிரைஸ்ட் வெளியே வந்துச்சு. போப்பு மார்க்கம் இவைகள் பற்றிய அப்போஸ்தலர்களுடைய நேரடி கண்காணிப்புல சபையானது தெளிவான சத்தியத்தை கொடுத்தது முதல் நூற்றாண்டுல. அதுக்கப்புறம் தான் எது வந்துச்சு, ரோமன் கிங்டம்ல இருந்து வலுசர்பத்துல இருந்து எது வந்துச்சு, மிருகம் யாரு, போப்பு மார்க்கம். சரிங்களா? அதுல வெளியே வந்தவங்க யாரு, கள்ளத்தீர்க்கதரிசி. இது வரலாறு. இந்த நிழல்ல இருந்து ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம். 7 வாதைகள் இருக்கிறது. அறுவடை முடிந்த பிறகு உள்ள தானியங்கள். இந்த தானியங்கள் கலெக்ட் பண்ணப்படும் பொழுது நீங்க 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெரிய அடையாளம்னு சொல்லப்படுது. இந்த பெரிய அடையாளம் எங்க இருக்கிறாங்க? 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 1ஆம் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளம்னு சொல்லிட்டாரு. இந்த அடையாளம் வானத்துல காணப்பட்டால வெளிப்பட்டது 12 பாத்தீங்கன்னா பெரிதும் ஒரு அடையாளம் சொல்றாங்க. அது என்னன்னா ஆன்டி கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்தவ அமைப்புல ஆவிக்குரிய நிலைமையில இந்த 7ஆம் கால சபையில இந்த 7 வாதைகள் டயத்துல ஒரு
பெரிய அடையாளம் வரும். நல்ல கவனிங்க, 1914 அப்புறம் ஒரு பெரிய அடையாளம் வரும். அது யார வழிகிறது வரும்னா, எப்படி முதல் 3 தவளை வரும். இதுதான் அதிர்ச்சி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 3 தவளை ரோமன் கிங்டம் இல்ல, ஆன்டி கிரைஸ்ட் இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள் இல்ல. இந்த 3 தவளைக்கு ஒத்த 3 ஆவிகளா வரும். எதிலிருந்து வரும்? எதிலிருந்து வரும்? எதிலிருந்து வரும்? 7ஆம் சபை சத்தியம் கிடைச்சிருக்குல்ல, அதுல 3 தவளை வரும். ஒன்று பரிசுத்தமா இருக்கும், கவர்மெண்ட் ரீதியா. ஏன்னா 1916 திரும்பவும் சொல்றோம்னா அதுக்கப்புறம் வந்தது இந்த வாஸ்தவ பைபிள் நம்ம டிரான்ஸ்லேஷன் 3 தவளை. 3 கிங்டம் மாதிரி செஞ்சுச்சு, இன்னொன்னு ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி இருந்துச்சு. 2 அமைப்பு. 3வது நல்ல தரிசித்தல் பன்மை. இதுக்குள்ள ஒரு மாற்பாட்டினுடைய ஒரு சக்தியே இருக்காது. கள்ள தரிசிகள். இப்ப பாருங்க, இந்த வாஸ்தவர் பைபிள் மற்றும் டிராக்ஸ் சொசைட்டியிலிருந்து வெளிவந்த உண்மை சத்தியத்திலிருந்து வெளிவந்த இந்த 2 விஷயம் வந்து 3வது வந்துச்சோ, அதே மாதிரிதான் உண்மையான சத்தியம் கிடைத்த பிறகு 1974 இருந்து 1916 வருஷம் இந்த வாஸ்தவர் பைபிள் மற்றும் டிராக்ஸ் சொசைட்டி ஃபுல் அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக வாஸ்தவரை யார் கேப்சர் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்காங்க? வாஸ்தவரை யார் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க? அவங்க தான் அந்த மனுஷன். அவங்க இதே பைபிள் காரியத்தை பேசுற மாதிரி பேசிட்டு வாழ்க்கை எந்த காரியத்தையும் சொல்லாம மீட்கும் பொருள் ஆதாரம் இல்ல கிறிஸ்துவை அந்த மகிமையான ஸ்தானத்துக்குரியவரால் அவர் ஏற்றுக்கொள்ளதில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்ட அநேக இது வந்து அந்த அமைப்பு சொல்றத அப்படியே கேட்பாங்க. அந்த அமைப்பு வெற்றியில சொல்றதா அப்படியே கேட்பாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை, டாக்டரிங்ல அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனை இல்லை. அந்த குரூப் அதுக்கப்புறம் ஒரு குரூப் இந்த ரோமன் கிங்டம் வந்ததுல இருந்து ரோமன் கிங்டம்ல இருந்து வேண்டிய ஞானத்தையும் மகிமையும் தேவதூதர் வணக்கம் சொல்லிட்டு பயப்படக்கூடாதுங்க, ரசல் பிரதர் சொன்னது மட்டும்தான் படிக்கணும் கேட்கணும்னு சொல்லி அவங்க அறுவடையும் முடிஞ்சிருச்சு. எது முடிஞ்சிருச்சு? கூட்டமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன முடிஞ்சிருச்சு? உலக ரட்சிப்புரிய விஷயங்கள்லாம் சொல்லி தேவனுக்கு நிகராய் தேவதூதர் வணக்கத்தை கொண்டு போய் வச்ச ஒரு குரூப் யாருன்னா, அதுதான் யாரு பாத்தீங்கன்னா இந்த வாஸ்தவ பைபிள் மற்றும் டிராக்ஸ் சொசைட்டிக்கு வந்த இன்னொரு குரூப் யார்? அதுதான் அந்த நல்லது. என்னது? என்ன போய் பேசுறீங்க? பைபிள் ஸ்கூலா? ஏன்னா இவங்க 1914 வரை இந்த சத்தியத்துல நிக்காதவங்க அத்தனை பேருமே தவளை தான். தவளைக்கு வந்து ஆவிதான். 7 தூதர்கள் இந்த சப்ஜெக்ட் லேமன் திருடப்பட்ட சப்ஜெக்ட். யார் தெரியுமா? யாரு? எங்கேயாவது வால்யூம் பிரின்ஸ்ல 7 தூதர்கள் இருக்கா? ஆனா ரசல் பிரதரோ இல்ல 7 காலத்துல உள்ள தூதர்களோ அந்த காலகட்டத்தில் 1ஆம் நூற்றாண்டுல பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாமே தூதர்கள் ரசல் பிரதரே இருக்கிறார். வால்யூம் பர்டிகுலரா பவுல் மட்டும் தான் 1ஆம் சபை தூதர்னு எங்கேயாவது எழுதியிருக்காரா? அப்ப இந்த பொய் சத்தியங்கள்லாம் உங்களுடைய இல்ல. எங்க இருந்து திருடுறது? எங்க இருந்து திருடுறது? லேமனுக்கு ஜெகோவாவுக்கு சேர்ந்து. ஆகவே இந்த தவளைக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பேனல் டிஸ்கஷனுடைய கன்க்ளூஷனான காரியமா இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பத்தி பேசுறாங்க. நான் கேட்கிற கேள்வி சரியா பாருங்க, நீ எந்த சபை? அதுதான் கேள்வி. ஒரே கேள்வி. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எந்த சபை? யாரை சேர்ந்தவர்? வசனத்தை சொல்லுங்க கேட்டீங்கன்னா அப்பல்லோவா சேர்ந்தவன், நான் கேவா சேர்ந்தவன் சொல்றது ஒண்ணு இல்லை. தேவனே நிர்ணயப்பட்டாரு, அவன் நட்டாரு, பேசி சொல்றது அவர்